இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டுன்னு பேசுது ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. உணவு தயாரா? எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Is the meal ready? Is the meal ready? இரவு உணவு தயாரா? Is the supper ready? Is the supper ready? S-U-P-E-R, super, super. S-U-P-P-E-R, supper, supper. இரவு உணவு. மதிய உணவு தயாரா? Is the lunch ready? Is the lunch ready? சாப்பாடு ரெடியா? சாப்பாடு தயாரா? Is the food ready? Is the food ready? விருந்துணவு தயாரா? Is the dinner ready? Is the dinner ready? அப்போ காலை உணவு தயாரா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். அவங்க வெரைட்டி என்ன செய்யறது, என்ன பண்றது, எப்படி கேட்கலாம்? What if they don't come? What if they don't come? அவங்க குற்றம் சாட்டினா, அதாவது ஏசினா என்ன செய்யறது? What if they blame? What if they blame? அவங்க உதவி செய்யாட்டி என்ன செய்யறது? What if they don't help? What if they don't help? Say with me. What if they don't help? அப்படின்னா அவங்க கோபப்பட்டா என்ன பண்றது? How can we say this? Please comment now. Well done. நான் வேலை செய்யும் போது குறுக்கிடாத. யாராவது வந்து உங்களுக்கு இடையூறு பண்ணினா குறுக்கிட்டா சொல்லுவீங்க. எப்படி சொல்லலாம்? Don't interrupt me while I'm working. Don't interrupt me while I'm working. Again, don't interrupt me while I am working. அவள் படிக்கும் போது இடையூறு செய்யாதே. Don't disturb her while she is studying. Don't disturb her while she is studying. அப்பா பேசும்போது குறுக்க பேசாத. இது எப்படி சொல்லலாம்? Don't talk while your dad is talking. Don't talk while your dad is talking. ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. ஏதாவது விசேஷமா? எப்படி பார்ப்போம்? You look much happier. You look much happier. Is there anything special? You look much happier. Is there anything special? ரொம்ப கவலை போல தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? எப்படி கேட்கலாம்? You look so sad. Is there anything wrong? You look so sad. Is there anything wrong? ரொம்ப களைப்பா, சோர்வா தெரியுது. உடம்பு சரியில்லையா? சுகம் இல்லையா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப சோர்வு, very tired. இது எப்படி நாங்க சுருக்கமா சொல்லலாம்? Weary. You look weary. Are you not well? You look weary. Are you not well? இதைத்தான் அவன் போன வருஷத்திலிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறான். இதைத்தான். This is what he has been telling you since last year. This is what he has been telling you since last year. அதைத்தான் அவ உங்ககிட்ட எதிர்பார்க்கிறா.
அதைத்தான். That's what she expects from you. That's what she expects from you. இதைத்தான் நான் உங்ககிட்ட செய்ய சொன்னேன். This is what I have told you to do. யாராவது நீங்க செய்ய சொன்னதை அதே மாதிரி முடிச்சுட்டாங்க செல்வி. அப்ப இது மாதிரி சொல்லுவீங்க. Say with me. This is what I have told you to do. புரிந்து கொள்ள முயற்சி செய். Try to understand. Try to understand. அதை பிடிக்க முயற்சி செய். Try to catch it. Try to catch it. ஏதாவது அசையும் பொருளை பிடிப்பதை catch என்போம். சாதாரணமாக பிடித்துக் கொள்வதை எப்படி சொல்வோம்? Hold. Hold. அமைதியாக இருக்க முயற்சி செய். Try to be patient. Try to be patient. Patient அப்படின்னு சொன்னா பெயருடைய சொல்லாக வரும்போது பொறுமையான, நிதானமான என்ற பொருள்படும். அப்போ பொறுமை அல்லது நிதானம் என்பதை எப்படி சொல்வோம்? Patience. Patience. சகிப்புத்தன்மை உள்ள. இதை எப்படி சொல்லலாம்? Tolerant. Tolerant. சகிப்புத்தன்மை, tolerance. Tolerance. அப்போ சகிப்புத்தன்மையோடு இருக்க முயற்சி செய். இதை எப்படி சொல்லலாம்? Please comment it now. Well done. காத்திரு. Wait. Wait. தயவு செய்து காத்திரு. Please wait. Please wait. காத்திருப்பாயா? Will you wait? Will you wait? எனக்காக காத்திருப்பாயா? Will you wait for me? Will you wait for me? தயவு செய்து எனக்காக காத்திருப்பாயா? Will you please wait for me? Will you please wait for me? தயவு செய்து எனக்காக காத்திருக்க முடியுமா? ரொம்ப பணிவா கேட்குறீங்க. எப்படி கேட்கலாம்? Could you please wait for me? Could you please wait for me? எனக்காக காத்திருக்க தேவையில்லை. யாராவது கோந்திரிக்க சொல்லுவீங்க இல்லையா? No need to wait for me. No need to wait for me. நீ அவளுக்காக ஒன்றும் காத்திருக்க தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? Please comment the answer. Well done. இந்த wait என்பதை நாங்கள் வெவ்வேறு வழிகளில் சொல்லலாம். நேற்றைய ஷார்ட்ஸ்ல 10 வழிகள் அதற்காக சொல்லி இருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாருங்கள். யார் உன்னை அழ வைத்தது? Who made you cry? Who made you cry? எதனால் அழுதாய்? What made you cry? Or why did you cry? What made you cry? Or you can ask, why did you cry? அவன் இங்கே வரவே கூடாது. He should never come here. He should never come here. அவன் எப்போவாவது இங்கே வரக்கூடாதா? Shouldn't he ever come here? Shouldn't he ever come here? அவளுடைய நிலைமை இதை விட மோசம், ரொம்ப கேவலமா இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? இங்கு நாம் ஒப்பிடுகின்றோம். அப்போ bad, worse, worst, comparative form worse என்பதை பயன்படுத்துவோம். Her situation is worse than this. Her situation is worse than this. அப்போ அவளுடைய பிரச்சனை இதை விட ரொம்ப கேவலம். இது எப்படி சொல்லலாம்? Her problem is worse than this. Her problem is worse than mine. என்னுடையதை விட ரொம்ப கேவலம். இப்போ
கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை சொல்லி இருக்காவிடின் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ப்ளீஸ் லைக் and share with others to help them. If you are new to this channel, please subscribe. Thank you for watching.